வணக்கம், நானுங்கள் யோகி. வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் புதுப்பேட்டை வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ நாங்கள் மருதடி விநாயகர் ஆலயத்துக்கு போகிறோம். என்னத்துக்குண்டா, இன்றைக்கி மருதடி விநாயகர் ஆலயத்தில் இன்றைக்கி தேர்த்து விழா நடக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். போகிற வழியில் நிறைய தண்ணி பந்தல் எல்லாம் இருக்கும். பக்தர்கள் நிறைய பேர் போகிறதால நிறைய இடத்துல தண்ணி பந்தல் அதிலெல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால தான் போகிற வழியிலே வீடியோ நான் தொடங்கிட்டேன். போகிற வழியில் அப்படி இருந்தால் நான் காட்டின்னு போகிறேன். இல்லாட்டிக்கு அப்படியே தேர் திருவிழா என்ன மாதிரி நடக்குன்னு சொல்லி வீடியோவில் பார்ப்போம். இப்போதான் நீங்கள் இந்த சேனலுக்கு முதல் தரம் பாருங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி நிறைய காவடியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்த பாருங்கள், ரோட்டை பாருங்கள். ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிட்டு தேர் திருவிழா அங்கால இப்போ இந்த ரோட் இதில் பார்க்கிங் இடம் மாதிரி மாறிட்டு இந்த இடத்துல சர்பத் குடிக்கணும். இதில் சர்பத் குடிக்கணும். அதிலெல்லாம் ஒரே கலரில் தான் கொடுத்தது. இந்த இடத்தால எல்லாம் போயிடாது பைக்கில். அங்கால நடந்து தான் நாங்கள் போகலாம். இந்த இடத்துல ஒரு பரவதாவி இந்த இடத்துல எவ்வளோ தேங்காய் உடைக்கிறாங்க. பேர் இழுக்கிறார்களுக்கு தண்ணி பகுதியில் இலவசமாக வழங்கலாம். இந்த இடத்துல நிறைய பேர் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக பிரதட் அடி பண்ணிருக்கீங்க. தேர் இப்போ இழுத்து அப்படியே வடக்கு வாசலுக்கு வந்துருக்கோம். அப்படியே கோயில் தலைவாசலுக்கு ஒன்றும் தெரியல. சரியா இந்த இடத்துல நிப்பாட்டு. தேர் கிழக்கு வாசலுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்துடும். தேர் கிழக்கு வாசலுக்கு வந்துட்டு சரியாக
மன்னன் சோழனுடைய அந்த அழகிய சங்காரம் கொண்ட சிங்காரமான அழகு 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 அந்த அழகை காண்பதற்கு இரண்டு ஓடி வந்து காட்டி தந்து எம்மைக்கு ஆதரி தேர்வல்லுக்கு இருந்த இடத்துல வந்துட்டீங்கன்னா இதில் வந்து பக்தர்கள் எல்லாரும் வந்து அர்ச்சனை செஞ்சு கொண்டிருக்கலாம். பரவக்காடியில் வந்து ஆடி நாட்கள் எல்லாரும் வந்து இந்த இடத்துல இன்னும் ஒரு பரவக்காடி போகுது. இந்த பக்கத்தால் நாங்கள் உள்ள போயிடலாம், அது பூட்டி இருக்கணும். இந்த காவடியை பாருங்க எப்படி இருக்கு. இதுல வந்து ரெண்டு பேர் வந்து இதுல வர காவடியை பாருங்க வித்தியாசமா இருக்கு. மத்துக்கு மேல காவடி வந்து வந்துட்டு இது வரைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு ரிங்ஸ் வண்டியாச்சு. வெயிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அரவாசி தான் வந்துட்டார் அந்த நெஞ்சிட்டேன். இந்த இடத்துல எல்லாம் நிறைய கச்சாங்கடை இருக்குது லைனுக்கு. இதில் விளையாட்டு ஜாமான் எல்லாம் விற்கணும். அதனால சுண்டல் கடை நிறைய கடையெல்லாம் இந்த லைனில் போட்டிருக்கீங்க. வெயில்லாம் பயங்கரமாக இருக்குது. காரை அள்ளி போட்டுறாடே. பக்தர்கள் வந்து குறையவே இல்லை. போக போக வந்து ஆக்கள் வந்து நிறைய பேர் தான் வந்து நிற்கிறான். இந்த இடத்துக்கு அருகோட அக்கரோடாக இருக்குது. தேரெல்லாம் இழுத்து முடிஞ்சது. நாங்கள் அன்னதான நீரும் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் வந்து உள்ளே போயிலேன்டா அவ்வளோ சேனம் அதுக்கு போயெல்லாம் கிடந்த நெறி ஓட்டுருந்தது. அதே மாதிரி பின்னுக்கு பாருங்க இப்போ வந்து ஆக்கள் வந்தோன்னு தான் நிற்கிறோம். இந்த வீடியோ வர முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.